ஸ்மார்ட் கார்டு வந்து இப்போ வந்து நடத்துறவே கொடுத்துருக்காங்க, திட்டத்தை ஏற்படுத்திருக்கோம். இது ஃபுல்லா எல்லா பஸ்ஸையும் கிடைக்குமா? இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இல்ல எல்லா பேருந்துகளையும் அது கொண்டு வருவதற்கான நடவடிக்கை தான் அது. அதற்கான துவக்கமே படிப்படியாக எல்லா இடத்துக்கும் வந்துடும். விவகாரத்தில் தமிழ்நாடை பார்த்து கேரளாவும் தற்போது வரி அதிகரிச்சிருக்கிறதா ஆம்னி பெண் உரிமையாளர்கள் அதாவது வரி அதிகரிக்கல. ஒன்றிய அரசு நம்முடைய உரிமையை பறிக்கின்ற வகையில் அந்த பேருந்துகளுக்கான வரிகளை அவர்கள் வரி வசூலிக்கின்ற எல்லா துறையிலும் எப்படி கபலீகரம் செய்கிறார்களோ அதே போல போக்குவரத்து துறையிலே தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய வருவாயை அவர்கள் கபலீகரம் செய்கின்ற அந்த பணியை நாம் நம்முடைய மாநில உரிமை கருதி முடியாது என்று சொல்கிறோம். அந்த அடிப்படையில் கேரளாவும் இப்பொழுது பேசியிருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த நம்முடைய தென் மாநிலங்களுக்குள்ளே ஒரு இணக்கமான சூழலை ஏற்படுத்துவதற்கு அந்த போக்குவரத்து உரிமையாளர்கள் கர்நாடக அமைச்சரையும் பார்த்திருக்கிறார்கள், கேரள அமைச்சரையும் பார்த்திருக்கிறார்கள். அதிகாரி மட்டத்தில் அது குறித்து பேசப்படும். 8 வால்வோ பேருந்து வந்ததை நீங்களே பார்த்துட்டீங்க. இன்னும் 12 பேருந்து வரணும். மொத்தம் 20 பேருந்துகள் வர இருக்கிறது. வந்தவுடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைப்பார்கள். மாநில அரசுகளிடையே பேச்சுவார்த்தை நடக்குமா? நீங்க இல்ல, அதிகாரிகள் மட்டத்தில் முதல் கட்டம் பேசினா அதுக்கப்புறம் தேவை இருக்கிற பட்சத்தில் பேசப்படும். அதாவது நமக்கான சாலை போக்குவரத்துக்கான வாகனங்களுக்கான வரிகளை நம்ம வசூல் பண்றோம். அது நேஷனல் பர்மிட்டுங்கிற பேர்ல அவங்க எல்லாத்தையும் மொத்தமா எடுத்துட்டு போக பாக்குறாங்க ஒன்றிய அரசு. எப்படி ஒவ்வொரு துறையிலும் ஜிஎஸ்டின்னு போட்ட பிறகு மாநில அரசிற்கு வர வேண்டிய வருவாயை எப்படி அவர்கள் கபலீகரம் செய்கிறார்களோ அதே போன்றுதான் இதுவும். இது மாநில வருவாய் வந்தாதான் நாம் இங்கு பராமரிப்பதற்கான பயண சூழல் இருக்குங்கிற காரணத்தினால் அந்த உரிமையை விட்டுத்தர முடியாது என்று சொல்லியிருக்கிறோம். நீதிமன்றத்திற்கும் இந்த வழக்கு இருக்கிறது. எனவே அந்த நிலையின் அடிப்பாட்டில் நடவடிக்கை எடுக்கப்படும்.